السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இந்த ரமதானுடைய 15வது தராவியை தொழுது கொண்டு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தராவி தொழுகையில் 18வது ஜுசு முழுவதுமாக ஓதப்பட்டது. சூரா அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய தராவி தொழுகையில் முதலாவதாக சூரா அல் முஃமினூன் ஓதப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 118 வசனம் ஓதப்பட்டு அதற்கடுத்ததாக சூரா அந்நூர் தொடங்கப்பட்டது. குரானுடைய வரிசையில் 24வது சூரா சூரா அந்நூர். சூரா நூரில் ஒரு 64 வசனம் ஓதப்பட்டு அதற்கடுத்த சூரா ஃபுர்கான் குரானுடைய அடிப்படையில் 25வது சூரா, அதில் ஒரு 20 வசனம். டோட்டலாக இன்றைய தராவி தொழுகையில் ஒரு ஜுசு மற்றும் ஆயத்து கணக்கில் பார்க்கும் பொழுது 202 ஆயத்துகள் இன்று ஓதப்பட்டது. அன்பிற்குரிய சகோதரிகளும், தப்சீருடைய விஷயத்தில் பற்றி பார்க்கும் பொழுது கடைசியாக நேற்று தினம் சூரா அல் மரியமுடைய சில வசனங்களை பற்றி பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அன்பிற்குரிய சகோதரி, குரானுடைய சூரா மரியமுக்கு பின்பாக குரானில் தொடங்குகிறது சூரா அத்தாஹா. சூரா அத்தாஹாவை பற்றி பார்க்கும் பொழுது சூரா தாஹா மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூரா. மேலும் பார்க்கும் பொழுது இந்த சூறாவுடைய ஒரு பெரிய பகுதி, சூரா தாகாவுடைய பெரிய பகுதி நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பற்றி பேசுகிறது. குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட நுபுவத், அதற்கடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஃபிரௌன் இடத்தில் சென்று நீங்கள் ஏகத்துவத்தை சொல்லுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து அழைக்கிறார்கள். அதற்கு பின்பாக திருப்பி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிறு வயதை பற்றி பேசப்படுகிறது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெரிய வரலாறு பேசப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், குரானில் என்ன நிறைய நபிமாரை பற்றி பேசியிருந்தாலும் சரி, மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றிதான் அல்லாஹ் குரானில் நிறைய இடத்துல பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமோட வரலாறை மிக பெருசாக அல்லாஹ் பேசுகிறான். ஒரு நபியை பற்றி இவ்வளவு பேசியிருக்காரு சொன்னால் கண்டிப்பாக அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறா தான் இருக்க முடியும். அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு முடிந்த பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் மறுமையில் அவர்கள் அந்த பழத்தை நெருங்கியது, இதை பற்றியும் அல்லாஹ் நினைச்சுக்கிறான், கடைசியில் பேசுகிறான். இப்படி இருக்கும் பொழுது அன்பிற்குரிய சகோதரர்களும், சூரா அத்தாஹாவுடைய இந்த வசனங்கள் ஒரு வசனம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 17வது வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ரபுல் நுபுவத்தை வழங்குகிறான். இந்த நுபுவத்தை வழங்கும் பொழுது அந்த இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஒமா தில்க பி மீனிக்க யா மூசா, மூசாவே உங்களுடைய வலது கையில் என்ன இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். அதாவது நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி நபி பட்டம் கிடைக்க என்று சொன்னால், அவர்களும் அவருடைய மனைவியும் வந்து ஒரு பயணத்தில் இருப்பார்கள். இரவு பயணத்தில் இருக்கும் பொழுது தூர் என்று சொல்லக்கூடிய மலைப்பகுதி பக்கமா வந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தரப்பிலிருந்து ஒரு நெருப்பு பந்து போன்று ஒன்று காட்டப்படும். இரவில், கடுமையான இரவு, குளிர் இரவு, இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்களும் இவரோட மனைவியும் தனியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு தூரத்தில் ஒரு நெருப்பு பந்து போன்று ஒன்று தெரிகிறது. அந்த நெருப்பு பந்து வெளிச்சமாக இருப்பதன் காரணமாக அதன் பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து செல்கிறார்கள். அதுக்கு பின்னால் ஒரு இடத்துல வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி பட்டம் கொடுக்கப்படுகிறது. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி ஆகும் பொழுது நிறைய செய்திகள் சொல்லப்படும். மூசாவை நீங்கள் நபி, நான் தான் அல்லாஹ், உங்களுக்கு நிறைய சிறப்புகள் கொடுக்கப்படும், உங்களுடைய வேலை ஃபிரௌன் இடத்தில் மார்க்கத்தை சொல்ல வேண்டும், இப்படி நிறைய செய்திகள் சொல்லும் பொழுது இறைவன் ஒரு கேள்வி கேட்கிறான், ஒமா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உங்களுடைய வலது கையில் என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே உடைய வலது கையில் என்ன இருக்கிறது? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வலது கையில் ஒரு தடி இருக்கும், ஒரு குச்சி இருக்கும். அது எப்பொழுதும் கூட வைத்துக் கொண்டிருப்பார்கள். அது வயசானதற்கா எதுக்கும் கிடையாது, குச்சியை சில காரணத்திற்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறான், மூசாவினுடைய வலது கையில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று கிடையாது. சில நேரத்தில் அவனுடைய அடியான் பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். ஹதீஸ்களை வருகிறது, மலக்குமார்கள் இப்படி போன்ற சபையை அல்லாஹ் எடுத்து சொல்லுவார்கள். அல்லாஹ் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த மலக்குமார் இடத்தில் கேட்பான், அந்த அடியார்கள் ஏன் உட்கார்ந்து கொண்டிருக்கார்கள் என்று நம்மை பற்றி மலக்குமார் எடுத்து கேட்பான். மலக்குமார்கள் சொல்வார்கள், அல்லாவே நீ படைத்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும், நீ படைத்த சொர்க்கத்தை ஒரு கேட்கிறார்கள். நம்மளை பார்த்து மலக்குமார் சொல்வார்கள், அல்லாவுக்கு தெரியாத நம்ம என்ன நோக்கத்தில் இருக்கிறோம், அல்லாவுக்கு நாம் என்ன நோக்கத்தில் இருக்கிறோம் என்று தெரியும், இதற்கு பின்னால் என்ன நோக்கத்தை வைத்திருக்கும் எதுவும் அல்லாவுக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய அடியார்கள் மலக்குமார்களும் நபிமார்கள் அல்லாவிடத்தில் பேச வேண்டும், பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்பான். இப்படி அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறான், மூசாவே ஒரு வலது கையில் என்ன இருக்கிறது? இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், காலஹிய அஸாய், என்னுடைய வலது கையில் இருப்பது இது என்னுடைய கைத்தடி, இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவு அலைஹா, நான் என்னுடைய கைத்தடியை பயன்படுத்தி எங்கேயாவது சாய்ந்து கொள்வேன், வ அஹஷு பிஹா அலா கனமி, நான் சாய்ந்து கொள்வேன், இன்னும் என்னுடைய கைத்தடியை பயன்படுத்தி இலைகளை பறிப்பேன், என்னுடைய
ஆடுக்கு கொடுப்பதற்காக இந்த இலைகளை பறிப்பதற்கு பயன்படுத்துவேன். சாய்ந்து கொள்வேன், இலைகளை பறிப்பேன், இன்னும் இந்த குச்சியின் மூலியமாக இன்னும் நிறைய வேலையை நான் செய்வேன் என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் பதிலளிப்பதாக சூரா தாஹாவுடைய 17-18 வசனத்தில் பதிவாகிறது. அன்பிற்குரிய சகோதரன், இது அப்படியே கடந்து செல்லக்கூடிய விஷயம் கிடையாது. மாறாக மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கப்பட்டக்கூடிய இந்த கேள்வியில் கவனிக்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து கேட்கிறான் ஒரு கேள்வி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு பதில் 3 சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ் கேட்டது குச்சி என்னன்னு கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் 3 சொல்கிறாங்க. நான் அதில் சாய்ந்து கொள்வேன், அதில் அதாவது அந்த இலைகளை பறித்துக் கொள்வேன், இன்னும் என்னோட தனிப்பட்ட தேவையை பூர்த்தி செய்து கொள்வேன். அதிகமாக பதில் சொல்கிறார்கள். கேள்வி ஒன்று, பதில் அதிகம். இதிலிருந்தான் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குவார்கள். அந்த இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கவனித்தது, அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்கான அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொண்டார்கள். முஹப்பத்து ஃபில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேல இருக்கக்கூடிய ஒரு ரப்பு மேல இருக்கக்கூடிய அந்த முஹப்பத்தின் காரணமாக அவருக்கு பதில் அதிகமாக வந்தது என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குவார்கள். அன்பிற்குரிய சகோதரன், நாம் பொதுவாகவே யாரை விருப்பமோ அவரிடத்தில் பேசுவதற்கு எவ்வளவு குறைப்போமோ அவ்வளவு குறைப்போம். யாரை ரொம்ப விரும்புவோமோ என்ன செய்வோம், எப்படிதான் வாய்ப்பு கிடைக்குதோ அவர் பேசிக் கொள்ளலாம். என்னென்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் அவரிடத்தில் எப்படியாவது பேசிவிடலாம். உண்மையோ பொய்யோ ஏதாவது ஒண்ணு பேச வேண்டும் என்று சொல்லி அவர் பின்னால் நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆசையுடன் திரிவோம். இது மனித இயல்பு. இந்த இயல்பு மூசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு பயன்படுத்தால், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய ரப்பிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்த என்ன செய்கிறார்கள், அது நேரம் எவ்வளவு பெரிய நேரம் என்று தெரியாது, ஆக மொத்தம் அல்லாஹ்விடத்தில் உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா, உடனே தன்னோட மனசில் இருக்கக்கூடிய எல்லாமே பேச ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்டால் பதிலுக்கு 3 பதிலை சொல்கிறார்கள். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கக்கூடிய பிரியத்தை காண்பிக்கிறது. அன்பிற்குரிய சகோதரன், எல்லா பொருட்கள் மேல் பிரிய வைக்கும் கூடிய நாம் ரப்பின் மேல் எவ்வளவு பிரியமாக இருக்கிறோம், ரப்பின் மேல் எவ்வளவு முஹப்பத்துடன் எவ்வளவு காதலுடன் இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதாவது முஃமின்கள், சூரா பக்ராவில் நாம் பார்க்கலாம், முஃமின்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் மீது கடுமையான முஹப்பத்தை வைத்திருப்பார்கள், கடுமையான பாசத்தை இறைவன் மீது வைத்திருப்பார்கள். ரப் என்ற அந்தஸ்தில் அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க வேண்டும், மனிதர் என்ற அந்தஸ்தில் ரசூலுல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க வேண்டும். இப்படி முஃமின்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படிப்பட்ட முஹப்பத் இந்த காலகட்டத்தில், இந்த ஃபித்ரானே இந்த காலகட்டத்தில் ரப்பின் மேல் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த முஹப்பத் இருக்கு என்று சொன்னால் கடமையான தொழுகை வந்து நிற்போம். அந்த முஹப்பத் இருக்கு என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய கடமையான எல்லா விஷயத்தையும் கரெக்டாக தான் செய்யும். கடமையானதை தாண்டி நஃபிலான தொழுகை நாம் தொழுவோம். தஹஜ்ஜுதா இருக்கட்டும், தராவியா இருக்கட்டும், நஃபிலா நோன்பா இருக்கட்டும். இந்த நஃபிலான இபாதத்தை ஒரு அடியான் எப்பொழுது முந்தி செல்வான், எப்பொழுது ரப்பின் மீது அவன் முஹப்பத்தை வைக்கிறானோ, பாசத்தை வைக்கிறானோ, அப்பொழுதுதான் இந்த நேரம் என்பது, இந்த இபாதத்துடைய கட்டம் என்பது முழுமையாகும் என்பதை இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இதனால் தான் பார்க்கிறோம், இதே சூராவுடைய தாஹாவுடைய கிட்டத்தட்ட 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சம்பவங்களை எல்லாம் பெருசாக பேசுவான். 100கணக்கான ஆயத்தில் வருகிறது. இப்படி பேசிவிட்டு மீதி இருக்கக்கூடிய தௌஹீதுடைய விஷயத்தை இறைவன் பேசும்பொழுது அதில் நடுவே சொல்கிறான், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறும் சொல்லி முடிச்சாச்சு. இந்த வரலாறு சொல்லி முடிச்சாச்சு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான், நபி இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லி, அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டளை, வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே உங்களுடைய ஃபேமிலி அஹ்லக், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறார்கள், குடும்பத்தார்கள், இவர்களுக்கு தொழுகை ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அதில் நீங்கள் கடுமையான பொறுமையாக இருங்கள். தொழுகை ஏவுங்கள், கடுமையான பொறுமையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கன், நாங்கள் உங்களுக்கு ரிஸ்கை கேட்கவில்லை, எந்த ஒரு காசு பணம் இதெல்லாம் நபி உங்களிடத்தில் நாங்கள் கேட்பது கிடையாது. நஹ்னு நர்சுகுக், நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் தான் உங்களுக்கு ரிஸ்க் தருகிறோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இன்னும் இறையச்சம் கொண்டவர்களுக்கு நல்ல முடிவு உண்டு. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை பேசி அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி இறைவன் சொல்லி, அதே போன்று இறைவன் கடைசியில் சொல்கிறான், நபியே நீங்கள் தொழுகை ஏவுங்கள் குடும்பத்தார்களுக்கு, அதே போன்று தொழுகை ஏவி அதில் கடுமையாக பொறுமையாக இருங்கள். தொழுகையும் பொறுமையும் ஒன்று சேர்த்து இறைவன் சொல்கிறான். எப்படி தொழுகை சரியான நேரத்தில் தொழுவதற்கும் உள்ளத்தில் பொறுமை தேவை, உள்ளத்தில் பொறுமை தேவை. காலை ரமதான் நேரம் அல்ஹம்துலில்லாஹ் பிரச்சனை கிடையாது. ரமதான் மாதம் தாண்டிய பிறகு காலை ஃபஜருக்கு எந்திரிக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக அலாரம் அடிக்கும் பொழுதும் மனைவி எழுப்பும் பொழுதும் நமக்கு தெரியும் இது ஃபஜருடைய நேரம் தான் என்று. ஆனால் திரும்ப கண்ணு மூடும், திரும்ப படுக்க தோணும், அந்த சோம்பேறித்தனம் அழுத்தும். அந்த சோம்பேறித்தனத்திற்காக எதிர்த்து நம்முடைய உள்ளத்தில் போராட வேண்டும். இதுதான் அதற்கான பொறுமை என்பதை குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இருக்கிறார், நபியே தொழுகை ஏவுங்கள், கடுமையான பொறுமையாக இருங்கள். இந்த கடுமையா இஸ்தபிர், மிகவும் கடுமையான பொறுமை. எப்படிப்பட்ட பொறுமை, ஒரு நாள் குடும்பத்தார் துருவாள், திடீரென்று ஏதாவது ஒரு நாள் சின்ன சோம்பேறித்தனம் வரும், அந்த பொறுமையுடன் திருப்பி ஞாபகம் மூட்டிக் கொண்டே இருங்கள். இது யாருக்கு சொல்லப்படுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவருடைய ரசூலாவும் தொழுகை விடக்கூடிய நபர் கிடையாது, அவருடைய குடும்பத்தாரும் அப்படி கிடையாது, அவருடைய பேரங்களும் அப்படி கிடையாது. ஆனால் ரசூல்லா கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? தொழுகை ஏவிக்கொண்டே இருங்கள், ஏவதில் பொறுமையாக இருங்கள். இந்த பொறுமை என்ன? சொல்லிக்கொண்டு நாமும் தொழ வேண்டும், பேசக்கூடிய குடும்ப தலைவர்கள் அவர்களும் தொழ வேண்டும், அவர்கள் குடும்பத்தை அடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கணும் பொறுமையுடன். எப்படிப்பட்ட பொறுமை? திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும், திருப்பி திருப்பி ஞாபகம் மூட்டி கொண்டே இருக்கணும். தினமும் தொழுகை பற்றி பயான் செய்தாலும் பிரச்சனை கிடையாது வீட்டில். இது மார்க்கம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வழிகாட்டுதல். தினமும் தொழுகையை பற்றி ஞாபகம் மூட்டி கொண்டே இருப்பது ஒரு குடும்ப தலைவருக்கு தினமும் செய்வது, இது எந்த தவறும் இல்லை என்று சொல்லி ஃபுகஹாக்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே தொழுகை ஏவி அதில் கடுமையான பொறுமையாக இருந்து சொன்னால் நாமும் தொழ வேண்டும். அந்த தொழுகையுடைய ஏவுதலை திரும்பி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்போது வரும் தெரியுமா? தொழுகை எப்படி கண்டினியூஸாக பிராக்டிக்ஸா வரும்? இதற்கு முன்னால் பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுக்கு அந்த அல்லாஹ் மீது கொண்ட அந்த முஹப்பத், அந்த பாசம் எந்த உள்ளத்தில் ஆணி அடித்த மாதிரி இருக்கிறதோ அவர்கள் தான் தொழுகையில் சரியா வருவார்கள். யோசித்து பாருங்கள், ரமதான் 30 நாள் சரியா போயிட்டு, அந்த ஷவ்வாலுடைய முதல் பிறை ஈதுடைய பிறையும் சரியா போயிட்டு, ஷவ்வாலுடைய 2வது பிறை பிறகு இந்த ரமதானுக்கு முன்னால் இந்த காலம் திருப்பி வந்ததுன்னு சொன்னால் வல்லாஹி அது அல்லாஹ் மீது கொண்ட முஹப்பத் கிடையாது, அது சீசன் கால முஹப்பத். அந்த ரமதானுக்கான ஒரு குறிப்பிட்ட முஹப்பத், அவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட நன்மை தான் இறைவன் தருவானே தவிர பூர்த்தியான ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான நன்மை, முழுமையான பரக்கத் எங்க கிடைக்கும்? ரமதானிலும் இபாதத் செய்யணும், ரமதான் அல்லாஹ் நாத்திலும் தொழுகையை பற்றி பிடிக்க வேண்டும். இது சூரா தாஹா சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மெசேஜ். அந்த கட்டத்தை நாம் எப்போ எல்லா நாட்களும் இபாதத் சீராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கட்டம் அடைய வேண்டும் என்று சொன்னால் முஹப்பத் ஃபில்லாஹ், அல்லாஹ் மீது கொண்ட முஹப்பத்தால் மட்டும்தான் இது வரும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் பார்க்கிறோம் வெளியே சுப்ஹானல்லாஹ், பாத்தில் கொள்கையில் இருக்கக்கூடிய நபர்கள் அவருடைய பாத்திலான கடவுள்களை எவ்வளவு கடுமையாக நேசிக்கிறார்கள், எவ்வளவு கடுமையாக நேசிக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியும் நிறைய நபர்களுக்கு, இதெல்லாம் இந்த சிலை எல்லாம் ஒன்றும் கிடையாது, இந்த பெயிண்டிங் எல்லாம் நாம் செஞ்சது, இது செதுக்கினதும் நாம் செய்தது என்று சொல்லி அவர்களுக்கும் தெரியும். ஆனால் பாத்திலில் இருந்து கொண்டு, அசத்தியத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு அவருடைய கடவுள் மீது கடுமையான முஹப்பத் வைக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்தும் நம் மீது எங்கு முஹப்பத் போயிட்டு. 2 அல்லது 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு நியூஸை பார்க்கிறோம். அதாவது கன்னியாகுமரியில் ஏற்பட்ட ஒரு விஷயம். அங்கு பார்க்கிறார்கள், இயேசுவோ மேரி யாரோடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிலையில இருந்து தண்ணீர் வருகிறது. சிலை இருக்கிறது, சிலையுடைய கையோ காலிலிருந்தோ ஒரு தண்ணீர் டிராப்பாக கொட்டுகிறது. காலை பொழுது மக்கள் பார்த்து விட்டார்கள், அந்த சிலையிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது, இது புனித நீர் என்று சொல்லி எல்லோரும் அருந்த ஆரம்பித்து விட்டார்கள். பார்த்தால் தெரிகிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து அந்த ஏசியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் இந்த சிலை வழியாக வந்தது என்று சொல்லி அவருக்கு மறுநாள் தான் தெரிகிறது. ஒரு நாள் முழுவதும் அங்கு வரக்கூடிய பயணிகள், டூரிஸ்ட் எல்லாம் அது ஒரு புனித நீர் என்று நினைத்து அவர் குடித்துக் கொள்கிறார்கள். அது ஒரு அசத்தியம், முட்டாள்தனமான செயல். ஆனால் பாத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய ரப்பின் மீது இவ்வளவு கடுமையான ஒரு நேசம் வருகிறது. ஆனால் இவன் தான் உண்மையான ரப் என்று தெரிந்து கொண்டும் அல்லாஹ் மீது நேசம் பாசம் எதுவும் இல்லாமல் நாம் சுட்டி கொண்டோம் சொன்னால், அன்பிற்கு சொல்ல இது ஒரு பேருக்கு மட்டும்தான் இருக்கிறது. உள்ளமும், அதாவது தீனும் இஸ்லாமும் உள்ளத்தின்னு வெளிப்படக்கூடிய விஷயம், வெறும் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, இது உள்ளத்தின்னு வரக்கூடிய விஷயம் என்பதை இந்த சூரா நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய சகோதரியம், இப்படி இருக்கும் பொழுதும் சூரா தாஹா முடிக்கப்பட்டு 21வது சூறாக சூரத்துல் அம்பியா தொடங்கப்பட்டது. அம்பியா என்றால் நபிமார்கள். இந்த சூறாவுடைய 59 சூரத்துல் அம்பியாவுடைய 51வது வசனத்திலிருந்து 92வது வசனம் வரை ஒரு பெரிய ஆயத்த அடிப்படையில் அல்லாஹ் நிறைய நபிமார்களை பற்றி பேசினான். தொடர்ந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜன்னூன், தல்கிஃபில், இப்படி சொல்லி நபிமாருடைய ஒரு பெரிய பட்டியலை அல்லாஹ் பேசுவான். ரொம்ப நீளமாக இல்லாமல் ஒவ்வொரு நபிமாருடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சின்ன சின்ன மெசேஜ் இறைவன் சொல்வான். இப்படி இருக்கையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இவர் 2 பேர் வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் ரபுல்லான்னு ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்லி காண்பிக்கிறான். நமக்கு தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளை தான் யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஓஹப்னா லி தாவூத சுலைமான், தாவூதிற்கு சுலைமானை பிள்ளையாக நாங்கள் கொடுத்தோம், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்படி இருக்கையில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்க்கிறோம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆட்சி அவரிடத்தில் இருந்தது. அந்த ஆட்சி அவர்கள் பரிசாக வந்தது. பரிசாக வந்த பிறகு பலஸ்தீன், இப்ப பார்க்கிறோம் ஜெருசலம், இந்த பைத்துல் மக்திஸுடைய பள்ளிவாசலை மிக பெருசாக கட்டி அங்க மிகப்பெரிய ஆட்சி ஏற்படுத்தி யாரும்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய அடுத்ததாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இப்படி இருக்கையில் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வதாவூது வ சுலைமான் இதி யஹ்குமானி ஃபில் ஹர்ஸ் இத நஃபஷத் ஃபீஹி கனமுல் கம் வ குன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன். இன்னும் தாவூதிற்கும் சுலைமானிற்கும் ஒரு ஆடையும், அந்த ஆட்டின் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனையும், இன்னும் தோட்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் அதாவது கொடுத்தோம், நபியை நீங்கள் அதை கவனியுங்கள், அந்த ஒரு சோதனை நாங்கள் கொடுத்தோம், நபியை நீங்கள் அதை கவனியுங்கள், வகுன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன், அவருடைய ஆட்சியை நாங்கள் பார்ப்பவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சூரத்துல் அம்பியாவுடைய 78வது வசனத்தில் சொல்கிறான்.
ஒரு ஆடு, ஒரு தோட்டம், இது ஒரு சோதனையாக அவர்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி குரானில் வருகிறது. இதோடைய தஃப்சீரை பற்றி பார்க்கும் பொழுது தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி மாஷா அல்லாஹ் ரொம்ப கடுமையான ஒரு சிறந்த ஒரு ஆட்சி. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் சிறந்தது இரண்டு விஷயங்களுக்காக. ஒன்று, பிற்காலத்தில் அவர்கள் கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இரும்பு. எந்த இரும்பு இருக்கும், கடுமையான இரும்பு, எதை உருக்கி மக்கள் வேலை செய்வார்களோ அதை உருக்காமே என்ன செய்வார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கையிலே அது ஈஸியாக மடக்கி விடுவார்கள். ஒரு பேப்பரை மடக்குவது போன்று இரும்பல மடக்கி விடுவார்கள். இன்னும் வரலாறு ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க சொன்னால், இந்த போர்க்கவசம் எல்லாம் முந்தைய காலத்தில் போடுவார்கள். போர்க்கவசம், ஷீல்டு போர்க்கவசம். இந்த போர்க்கவசத்தை மனித உடல் அளவுக்கு கரெக்டாக செய்தது இது முதலில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று அவர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இரும்பை ஈஸியாக வளைக்கக்கூடிய, அவர் நினைக்கக்கூடிய வடிவத்திற்கு இரும்பை எடுத்து வரக்கூடிய ஒரு சக்தி அவர்கள் கையில அல்லாஹ் கொடுத்திருந்தான். எனவே இந்த அடிப்படையில் இந்த உலோகத்தை எல்லாம், இந்த ஷீல்டு எல்லாம் செய்தது முதல் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி வரலாறு ஆசிரியர் சொல்வார்கள். அல்லாஹ் ஆலம். இப்படி இருக்கையில் இது ஒரு சிறந்த தன்மை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது. இன்னொரு சிறந்த தன்மை என்னன்னு சொன்னால், பொதுவாகவே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு பார்க்கும், அவர் அழகாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நபராக இருந்தார். தீர்ப்பு வழங்குவது, ரெண்டு பிரச்சனை வரும், பிரச்சனையை வச்சு ரொம்ப சூப்பராக தீர்ப்பு வழங்குது. மிகவும் அழகான தீர்ப்பு என்ன தெரியுமா, இரண்டு தரப்பும் திருப்தி ஆகிவிடணும், ஆனால் சத்தியத்தையும் சொல்ல வேண்டும். அதுக்குன்னு சொல்லி தவறான விஷயத்தை சொல்லக்கூடாது. உண்மையான ஹக்கான விஷயத்தால் தீர்ப்பு வழங்க வேண்டும். அந்த ஹக்கான தீர்ப்பினால் இரண்டு தரப்பும் சந்தோஷமாக வேண்டும். இது இருக்கிறதுலே உயர்தரமான ஆக சிறந்த தீர்ப்பு. சஹாபாக்கள் மத்திய சண்டை வரும்போது ரசூலா தீர்ப்பு வழங்குவார்கள், இரண்டு தரப்பும் சந்தோஷமாகி விடுவார்கள். இப்படி ரசூலோட வாழ்க்கை நிறைய பார்க்கலாம். இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மிகவும் அழகாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நபராக இருந்தார்கள். ஒரு நாள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுது அவருடைய ஆட்சியில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நல்ல வாலிபனாக இருக்கார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தர்பாரில், அந்த மன்னர் சபையில் ஒரு கேஸ் வருகிறது. என்ன கேஸ் என்று சொன்னால், ஒரு தோட்டம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர், ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர், ரெண்டு நபரும் வருகிறார்கள். இந்த ரெண்டு நபர் வரும்பொழுது இந்த தோட்டம் வைத்திருக்கக்கூடிய நபர் வந்து சொல்கிறார், யார் ஆடு வைத்திருக்கிறாரோ ராத்திரி தன்னுடைய ஆட்டை அவிழ்த்து விட்டார். ஆட்டை அவிழ்த்து விட்ட பிறகு இந்த ஆடெல்லாம் வந்து இந்த தோட்டத்திற்குரிய பயிர்கள் என்னென்ன இருக்கிறதோ ராத்திரியோட ராத்திரியா நாசமாக்கி விட்டது. எனவே இதற்கு என்ன தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த இடத்தில் பார்க்கிறார்கள். பார்த்த பிறகு இந்த எவ்வளவு வயல் வேஸ்ட் ஆகிடுச்சு, எது அழிஞ்சு போச்சு என்று பார்க்கிறார்கள். இது இவ்வளவு வருகை என்று சொன்ன பொழுது, எவ்வளவு காசுக்கு எவ்வளவு ஆடுகள் வருமோ அந்த ஆடை நீ விற்க வேண்டும். அதாவது எவ்வளவு பயிர்கள் உன நாசமாயிட்டு, இந்த எவ்வளவு சேதாரம் வருமோ அந்த சேதாரத்தை எவ்வளவு காசு போட்டால் எவ்வளவு ஆடுகள் வருமோ அந்த அளவுக்கு ஆடுகளை இந்த தோட்டத்துக்காரருக்கு நீ, அதாவது பரிகாரமா நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்ப்பு வழங்குகிறார்கள். இவ்வளவு ஆடுகள் என்று கணக்கு போட்டு அந்த ஆடுகள் கொடுக்கப்படுகிறது. அந்த நபர் சென்று விடுகிறார்கள். சென்ற பிறகு இறைவன் நடுவில், இதெல்லாம் தஃப்சீரில் தான் வரும். அல்லாஹ் ரப்பல் சோதித்தோம் என்றுதான் சொல்லுவான். இது தஃப்சீரில் வரும். இந்த சோதித்தோம் என்ற இறைவன் சொல்லி அடுத்து சொல்கிறான், ஃபஃபஹம்னாஹா சுலைமான். தாவூத் தீர்ப்பு வழங்குகிறார். ஆனால் சுலைமானுக்கு அதிகமான புரிதலை நாங்கள் கொடுத்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிகமான புரிதலை கொடுத்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அதிகமான புரிதல் என்ன, இந்த தீர்ப்பு வழங்கி கடந்து சென்றார்களே இந்த இரண்டு நபர்களை பிற்காலத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி வரும் பொழுது பிற்காலத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த வழக்கை திருப்பி எடுப்பார்கள். வழக்கை திருப்பி எடுத்து அல்லாஹ் சொல்கிறானே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அதிக புரிதலை நாங்கள் கொடுத்தோம். இந்த புரிதலை வெளிப்படுத்துகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த வழக்கை எடுக்கிறார்கள். வழக்கை எடுத்த பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், அத்தா என்ன தீர்ப்பு வழங்கினார்கள், எவ்வளவு சேதாரமோ அதற்கு பதில் ஆடுகளை கொடுக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தீர்ப்பு வழங்குகிறார்கள், இது அப்படி கிடையாது. இது எவ்வளவு சேதாரம் ஆயிற்றோ இந்த ஆடு வச்சிருக்காரு, இந்த ஆடு வைக்கக்கூடிய நபர் வந்து திருப்பி வயலில் வேலை பார்க்க வேண்டும். வேலை பார்த்து பழைய வயல்கள் எப்படி இருந்ததோ அது வரும் அளவிற்கு எந்த அளவுக்கு சேதாரம் ஆயிற்றோ அதில் வயலில் இரவு பகலும் வேலை பார்க்க வேண்டும். இவன் எவ்வளவு நாள் வேலை பார்க்கிறானோ அவ்வளவு நாள் அவனுடைய ஆடுகள் எல்லாம் யாருக்கு, இந்த பயிருடைய ஓனர் இருக்காரு, இவனுடைய ஆடுகள் அவனுக்கு செல்லும். அந்த இவன் எதுவரை பயிர்களை அறுவடை செய்து அது முழுமையாக ஆக்கி முடிக்கக்கூடிய அந்த டியூரேஷன் வரை இவனுடைய ஆடுகள் அவரிடத்தில், பாதிக்கப்பட்ட நபரிடத்தில் இருக்கும். அவர் இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பால்களை விட்டுக்கொள்ளலாம். அதன் மூலியமா வரக்கூடிய அந்த பாலின் மூலியமா வரக்கூடிய வருமானம் எல்லாமே இவரே வைத்துக் கொள்ளலாம். எந்த பிரச்சனை கிடையாது. விற்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனால் பாலின் மூலம் வரக்கூடிய வருமானத்தை முழுவதுமாக இந்த பயிர் தோட்டத்துக்காரர் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மாற்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். இன்னொரு தீர்ப்பு என்ன வழங்குகிறார்கள், வழங்கி இந்த தீர்ப்பின் நிறைவேற்றத்தில் வருகிறது. அல்லாஹ் இதைதான் குர்ஆன் சொல்றான், ஃபஃபஹம்னாஹா சுலைமான். சுலைமானுக்கு அதிக புரிதலை கொடுத்தோம், அண்டர்ஸ்டாண்டிங் லெவலை இன்னும் அதிகமாக கொடுத்தோம். எனவே அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாமோட சிறந்த தீர்ப்பை அவர் வழங்கினார். இதை சொல்லி இறைவன் சொல்றான், வகுல் ஆத்தைனா ஹுக்மா வ இல்மா. இரண்டு நபர்களுக்கும், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு நபர்களுக்கும் நாங்கள் ஹிக்மத்தையும் இன்னொன்னு கல்வியும் நாங்கள் கொடுத்தோம். கல்வியும் கொடுத்தோம், ஹிக்மத்தையும் கொடுத்தோம். இருவரும் சிறப்பாக தீர்ப்பு வழங்கினார்கள். ஆனால்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் அதிக சிறப்பாக தீர்ப்பு வழங்கினார்கள். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் அவருக்கு கொடுத்த ஒரு நல்ல புரிதலின் காரணமாக என்று சொல்லி அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறார். இந்த தீர்ப்பு வருகிறது. இந்த தீர்ப்பு எல்லாம் முடிந்து விட்டது. இந்த தீர்ப்பு முடிந்த பிறகு இரண்டு சகோதரியுடைய ஒரு தீர்ப்பு வருகிறது. ரெண்டு அக்கா தங்கச்சியுடைய ஒரு தீர்ப்பு வருகிறது. இதுவும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்தால் இரண்டு சகோதரி இருப்பார்கள். இந்த இரண்டு சகோதரிக்கும் ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கும். இந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளும் தோட்டத்தில் விளையாட வைத்துவாரு ரெண்டு சகோதரர் போயிடுவார்கள். கிட்டத்தட்ட ரெண்டு கை குழந்தைகளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஓனாயோ ஒரு காட்டு மிருகமோ வந்து ஒரு குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு ஒரு குழந்தையை தூக்கிட்டு போய் சாப்பிடுறோம். இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு குழந்தை தான் இருக்கு. ரெண்டு அக்கா தங்கச்சி ரெண்டு சகோதரனும் பிரச்சனை. இந்த தூக்கிட்டு போன குழந்தை ஒன்று, இங்க இருக்கக்கூடிய குழந்தை இது எந்து என்று சொல்லி ரெண்டு சகோதரி மத்தியில் கடுமையான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்த பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய விசாரணை செய்கிறார்கள். பல நாட்கள் விசாரணை செல்கிறது. இந்த விசாரணை நடந்து முடிந்த பிறகு அந்த பிள்ளையுடைய பாவனை, இந்த பிள்ளையுடைய பேசக்கூடியது இது அது எல்லாமே பார்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? தீர்ப்பு வழங்குகிறார்கள். இந்த பிள்ளை அக்காவுடையது, ரெண்டு அக்கா தங்கச்சி, மூத்த சகோதரியுடைய பிள்ளை தான் இது என்று சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து அவருடைய ஆராய்ச்சி முடிவின் காரணமாக இந்த பிள்ளை உங்களோட என்று சொல்லி அனுப்பி வைப்பார்கள். இந்த வழக்கை தீர்ப்பு எடுப்பார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த வழக்கை தீர்ப்பு எடுப்பார்கள். தீர்ப்பு எடுத்து சொல்வார்கள், இந்த பிள்ளையை வையுங்கள் என்று சொல்வார்கள். பிள்ளை கொஞ்சம் வளர்ந்திருக்கும். இந்த வளர்ந்த பிள்ளை வையுங்கள் என்று சொல்வார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நான் கட்டளையிட போகிறேன். இந்த பிள்ளை இரண்டு சகோதரிக்கும் வேண்டாம், இந்த பிள்ளையை கொன்று விடலாம், மரண தண்டனை கொடுத்து விடலாம் என்று சொல்லி இந்த சின்ன பிள்ளைக்கு மரண தண்டனை என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பார்க்கார்கள் இரண்டு சகோதரிகள் சின்ன சகோதரிக்காக துடிக்க ஆரம்பிப்பார்கள். இல்லை கொல்லலாம் வேண்டாம், இவ்வளவு நாள் என்னுடைய சகோதரி இடத்தில் இருந்தது, என்னோட அக்காவே வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி இந்த சின்ன சகோதரி துடிக்க ஆரம்பிக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொள்வார்கள், இதுதான் இதோட தாய். என்ன சொல்றாங்க? தாய்க்கு தான் உண்மையான அந்த வழி தெரியும். இன்னொரு பெண் பொய் சொல்லி இருக்கிறார்கள், வேண்டுமென்று பொய் சொல்லி இருக்கார்கள். எனவே இவர்கள் அதில் துடிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் உண்மையான பாசம் இருக்கு என்று சொல்லி அந்த பிள்ளை இடத்தில் சொல்லி அந்த தங்கச்சி இடத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடிய இறை செய்தியை நிறுவனப்படுத்துகிறது. உண்மையில் அந்த குழந்தை என்பது தங்கச்சியோடது தான் என்று சொல்லி அது அடுத்து வரக்கூடிய இறை செய்தியை நிறுவனம் ஆயிற்று என்பதையும் நாம் என்ன செய்கிறோம்? தஃப்சீர் படிக்கிறோம். எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில் நிறைய தீர்ப்புகளை வழங்கியிருப்பார்கள். அந்த தீர்ப்பை என்ன செய்திருப்பார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த வழக்கை தீர்ப்பு எடுத்து அவருக்கு இன்னும் சிறந்த முறை தீர்ப்பு வழங்கியிருப்பார்கள். அது இறைவன் குர்ஆன் சொல்றான், ஃபஃபஹம்னாஹ சுலைமானுக்கு அதிகமான புரிதலை நாங்கள் கொடுத்தோம். எப்படிப்பட்ட புரிதல்? சைக்காலஜி, மனிதர்களுடைய சைக்காலஜி புரிதல், இன்னும் ரப்பு சார்ந்த புரிதல், மார்க்கம் சார்ந்த புரிதல் அல்லாஹ் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தான். அதன் காரணமாக ஒரு அழகிய முறையில் தீர்ப்பு வழங்கி அவர்கள் அந்த பைத்துல் மக்திஸை மிகவும் அழகிய முறையில் அவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த இடத்தில் சொல்கிறான். வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். பைத்துல் மக்திஸை சிறந்த முறையில் கட்டி பைத்துல் மக்திஸை உலக மக்களுடைய பார்வையில் கொண்டு வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் மக்திஸையும் காபத்துல்லாவையும் உண்மையில் முதலில் யார் கட்டியது என்பதை பல வரலாறு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் எப்படி மஸ்ஜித் ஹராம் காபத்துல்லாவை திருப்பி கட்டி எழுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும், அதே போன்று இந்த மஸ்ஜித் அக்ஸாவை மிக சிறந்த முறையில் கட்டி எழுப்பியது யாரு? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் நிறைய சக்திகள் கொடுத்திருந்தான். அதாவது காற்று அவர்கள் எடுத்து செல்லும், இன்னும் பறவைகள், பூச்சிகள் இதெல்லாம் அவருக்கு கட்டுப்படும். இப்படி இருக்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையில் ஜின்களும் இருக்கிறார்கள், சக்தி வாய்ந்த ஜின்கள். இந்த சக்தி வாய்ந்த ஜின்களை வைத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள்? பைத்துல் மக்திஸை மிக அழகிய முறையில் கட்டமைப்பு செய்கிறார்கள். இன்னும் மிக அழகிய முறையில் மனிதர்கள் செய்ய முடியாத அளவுக்கு மிக அழகிய முறையில் கட்டமைப்பு செல்கிறார்கள். இன்னும் செய்து உலக மக்களை எல்லாம் எந்த இடத்தில் மக்கள் பிரிந்து வாழ்கிறார்களோ இந்த பிரிந்து வாழக்கூடிய எல்லா மக்களையும் பைத்துல் மக்திஸ், இந்த பலஸ்தீனர்களுடைய பைத்துல் மக்திஸ் சுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு உண்டாக்குகிறார்கள். வரலாறு பார்க்கிறோம். ஒரு நாளில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகள் எடுத்து வரப்பட்டு வெளிநாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டு அது குர்பானி கொடுக்கப்படும். எதற்காக என்று சொன்னால் தினந்தோறும் இந்த மக்கள் உண்ண வேண்டும். தினந்தோறும் இந்த ஏழை மக்கள் உண்டு அவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் 10,000 மேற்பட்ட ஆடுகளை எடுத்து வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் அறுக்கப்படும். ஏனென்று சொன்னால் அங்கு பள்ளிவாசலை சுத்தி மக்கள் குடியிருப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாஹோலி ஒரு அழகியான ஒரு மொஹல்லாவை உருவாக்கினார்கள். பிற்காலத்து பார்க்கும் இவர் இறந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் செய்யக்கூடிய சதியின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? யாருக்கு நியமத் கொடுத்த பிறகு சதி செய்கிறார்களோ அந்த நியமத்தை அல்லாஹ் பறித்து விடுவான். எனவே பைத்துல் மக்திஸ் வந்த பிறகு ரொம்ப சேட்டை செய்ய ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் ரபுல்லான் கொடுமையான ஒரு மன்னரை வைத்து அவர்கள் அங்கிருந்து விரட்டி அந்த பைத்துல் மக்திஸை அவருடைய கையில் கிடைக்காமல் அல்லாஹ் ஆக்கிடுவான் என்பதையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருந்து நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய குர்ஆனுடைய சில வசனங்களை அல்லாஹ் நாடினால் அடுத்த அமரில் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அஸ்ஸலாமு அலைக்கும்.